வணக்கம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு தொகுத்து வழங்குவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு, ஜோதிடத்தில் கர்மா என்ன பங்கு வகிக்கிறது, அது ஒருவருடைய ஜாதகத்தில் எவ்வாறு பிரதிபலிக்கிறது. கர்மா அப்படின்னு சொல்கிறோம். இந்த பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்களுக்கு இந்த குறிப்பிட்ட இன்றைக்கி பண்ணக்கூடிய ஒரு காணொளி மிக முக்கியமான வரலாறு படைக்கக்கூடிய ஒரு காணொளி. கர்மா அப்படின்னு சொன்னாலே 3 கர்மாக்களை நம்ம பிரிச்செடுக்கணும். நம்ம வேத முறைகள் படி முற்பிறவியில் நாம் செய்த கர்மா, நம்மளுடைய தாய் தகப்பனார், நம்மளுடைய உயிரை கொடுத்த தாய் தகப்பனார் அவங்க மூலியமாக வரக்கூடிய கர்மா, இப்பிறவியில் நாம் செய்யக்கூடிய கர்மா. இந்த முப்பிறவியில் நான் செய்யக்கூடிய கர்மா நான் சொன்னேன் இல்லையா, அதனுடைய பெயர் சஞ்சித கர்மா. இந்த தாய் தந்தையர் அவங்கள்டேருந்து நம்ம பிறக்கும் போது அந்த நொடி பொழுதில் ஒரு கர்மா உருவாகும். அது பிராரப்த கர்மா. இப்பிறவியில் நாம் செய்யக்கூடிய கர்மா ஆகாமிய கர்மா. இந்த 3 கர்மா தான் நம்ம மாதிரி சராசரியாக மனுஷங்கள்லாம் இருக்கோம் இல்லையா, நமக்கு மனசில் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 கேள்வி வரும். அதில் முக்கியமான ஒரு கேள்வி, என்னையா இது வாழ்க்கை, ஒன்றுமே நகர மாட்டேங்குது, எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்குறேன், எதுவுமே மாறலை, என்னுடைய வேலை மாற்றங்கள் எதுவும் முன்னேற்றம் இல்லை, எனக்கு பணம் பொருளாதார வகையில் பெரிய அளவில் ஒன்றும் இல்லை, என்னை சுற்றி எல்லாம் நல்லா தான் இருக்காங்க, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டங்கள். இந்த கேள்வி எழாத வராத மனித இனமே இருக்க முடியாது. குறிப்பிட்டு நம்ம நாட்டில், தமிழ்நாட்டில் இந்த கேள்விக்கெல்லாம் எல்லா கேள்விக்கும் பதில் இருக்கா இல்லையா? இருக்குது. இந்த கேள்விகளுக்கு முக்கியமான இந்த மாதிரியான கேள்விகளுக்கான பதில் கர்மா. அப்படி ஒரு அரசு பள்ளியில் படிக்கிறாங்க, அப்படியே ஒரு காலேஜ் படிக்கிறாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா விஸ்வரூபம் எடுத்து வாழ்க்கையில் பெரிய அளவில் வெற்றி பெறுறாங்க. அடுத்த வேளை சாப்பாடு இல்லாமல் இருந்தவர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய தொழிலதிபர்கள். அதே வாழ்க்கையில் தான், இதே பிறவி. இது எப்படி இது மாற்றம்? இது சாத்தியமா? எல்லோருக்கும் சாத்தியமா? ஒரு வகுப்பறையில் 60 குழந்தை இருந்தால் எல்லாரும் எப்படி முதல் ரேங்க் வர முடியாது. ஒரு சிலருக்கு கர்மாவின் மூலியமாக சாத்தியம். அதற்கு தான் இந்த 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய கர்மான்னு சொல்கிறோம். இந்த பூர்வ புண்ணிய கர்மாங்கிறது 33% வைத்துக்கொள்வோம். அடுத்தபடியாக இந்த 9, 10ஆம் இடம், நம்ம ஒருத்தருக்கு பிறக்கிறோமில்ல, தாய் தந்தையர் தொப்புள் கொடி அறுப்பதன் மூலியமாக ரத்த கர்மா உருவாகிறது. தாய் தந்தையருக்கு 500 கோடிக்கு சொத்து இருக்குது. இப்போ நாம் ஒரே மகனோ மகளோ, அந்த சொத்தெல்லாம் யாருக்கு வரும்? நமக்கு தான் வரும். தாய் தந்தையருக்கு 5 டன் பாவம் இருக்குது, அது மட்டும் பக்கத்து வீட்டுக்காரருக்கா போகும், அதுவும் நம்மளுக்கு தானே வரும். அதைத்தான் பிராரப்த கர்மான்னு சொல்கிறோம். இந்த சஞ்சித கர்மா பிராரப்த கர்மா மேலே நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடு கண்ட்ரோல் என்பது கிடையாது. இது விதின்னு சொல்லலாமா? சொல்லலாம். என்ன சார், விதியை மதியால் வெல்ல முடியுமா? முடியும் சார். இப்பிறவியில் நாம் செய்யக்கூடிய கர்மா ஆகாமிய கர்மா, இது 33%. இந்த ஆகாமிய கர்மா இப்பிறவியில் நாம் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் மூலியமாக மதியை உபயோகப்படுத்தி நாம் செய்யக்கூடிய நல்ல கர்மாவின் விளைவாக நம்முடைய முந்தைய கர்மாவை நம்மால் வெல்ல முடியும். மதியால் விதியை வெல்ல முடியும். ஆனால் மிக கடினமானது. ஆனால் முடியும், முடியாதுன்னு இல்லை, முடியும். இதற்கு ஒரே ஒரு வெப்பன், அதாவது ஆயுதம் தான் நமக்கு தேவை. உழைப்பு, கடமை, விடாமுயற்சி. இந்த தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, உழைப்பு, இது மட்டும் இருந்துச்சுன்னா, நான் சொல்லலை சார், வள்ளுவரே சொல்கிறாரு, தெய்வத்தால் ஆகாதினும். இந்த முன்னாடி பாவம் புண்ணியம் கர்மா தெய்வத்தாலேயே ஆகாதினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். அதைத்தான் இப்பிறவியில் நீங்கள் செய்யக்கூடிய உழைப்பு, உங்களுடைய முயற்சியானது எப்பிறவியிலும் இருக்கக்கூடிய கர்மாவையோ விதியையோ மாற்றக்கூடிய வல்லமை உண்டு. ஜோதிடத்தால் கர்மாவை பிரதிபலித்தாலும் கூட அந்த கர்மாவை உங்களுடைய உழைப்பின் மூலியமாக, நல்ல எண்ணங்களின் மூலியமாக, விடாமுயற்சியின் மூலியமாக விஸ்வரூப வெற்றியை அடைய முடியும் முடியும் முடியும். இதுதான் உண்மை. அடுத்து வரும் வேறொரு நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.